கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. ஒரு நல்ல வார்த்தை. இன்று கர்த்தர் உங்கள் பாரங்கள், கவலைகள், வருத்தங்கள், சுமக்க முடியாத சுமையை இயேசு சுமந்து, இயேசு வருத்தத்தை எடுத்து உங்களுக்கு நீக்கி நல்ல ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தை தருகிற கர்த்தர். மத்தேயு எழுதின புஸ்தகம் 11வது அதிகாரம் 25வது வசனத்தை பாருங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். காரணம் சொல்றார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். எப்படி இந்த சுமையை சுமக்கணும், அது எப்படி மாறும் உள்ளத ஆண்டவரை பார்த்தா தெரியும், ஏசப்பாவை பார்த்தா தெரியும். அவர் சொல்றார், நமக்கு ஒரு அழைப்பு கொடுத்திருக்கிறார். இந்த வசனத்தை கேட்கிற உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். வருத்தத்தோடு என்ன வருத்தம் இருக்கலாம், புருஷன் மேல வருத்தம் இருக்கலாம், மனைவிக்கு மேல வருத்தம் இருக்கலாம், சகோதரர்களுக்கு மேல வருத்தம் இருக்கலாம், சபை போதருக்கு மேல வருத்தம் இருக்கலாம், சபையாருக்கு மேல வருத்தம் இருக்கலாம், உறவுகளுக்கு மேல, மாமனுக்கு மேல, மச்சானுக்கு மேல, சித்தப்பா, சித்தி, பாட்டி, அலுவலகத்துல, நண்பர்கள்ல. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் வருத்தங்கள் யாவையும் நான் எடுத்துக்கிட்டேன், உங்க பாரத்தை நான் எடுத்துக்கிட்டேன். எப்படி அப்படின்னா, 12 வருஷம் உதிரப்போக்கில் கஷ்டப்பட்ட மகள் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டவுடனே வல்லம்மா அவர்கிட்ட வந்த உடனே என்கிட்ட வல்லம்மா போறதை பார்த்தேன். அப்போ அவளுடைய வேதனையை அவர் எடுத்தார், வல்லமை அங்கிருந்து வந்துட்டு. இந்த இயேசுவிட்ட இந்த வல்லம்மா வந்ததுனால்தான் இந்த அம்மாவுடைய 12 வருட உதிரப்போக்கு நின்றது, வேதனை நீங்கியது, சுகத்தை பெற்றா. நான் இப்ப உங்களுக்கு அதான் சொல்றேன், உங்களுக்கு மேல இப்போ ஒரு வல்லமை வரும். உங்க வருத்தங்கள், பாரங்கள், கவலைகள், கஷ்டங்கள் எல்லாம் மாற்றப்படும். யார் மேல வருத்தம் இருக்கோ அந்த வருத்தங்களை கர்த்தர் மாற்றுவார். யார் மேல உங்களுக்கு பாரம் இருக்கோ, பிள்ளைய பற்றிய பாரம் இருக்கலாம், அல்லது குடும்பத்தை பற்றிய பாரம் இருக்கலாம், வேலை கிடைக்கலையேன்னு ஒரு பாரம் இருக்கலாம், நான் இன்டர்வியூல அட்டென்ட் பண்ணி என்ன எனக்கு ஆர்டர் வரலையேன்னு ஒரு பாரம் இருக்கலாம், அல்லது பதவி உயர்வு நான் சொல்லிட்டு அப்படியே வெயிட்டிங்ல இருக்க பாரம் இருக்கலாம், சுகர்னால பாரம் இருக்கலாம், புற்றுநோய், இப்படி நிறைய மருத்துவ நம்முடைய சுகவீனத்தினால் பாரம் இருந்தால் இன்னைக்கு இயேசு சொல்லுகிறார், இடத்துல வா, உன் சுகவீனத்துக்கு தழும்புகள், அவர் தழும்புகளை நோக்கி பாருங்க, அவருடைய தழும்புகளை நோக்கி பார்த்தா சுகம் வரும் என்றார். வசனத்தை அனுப்புகிறார். சங்கீதக்காரர் சொன்னது போல தமது வசனத்தை அனுப்பி அவளை குணமாக்கி, உங்களை குணமாக்குகிற கர்த்தர். உங்களுடைய தழும்புகளாலே குணமானம். அப்போ ஏசப்பாவை பார்த்துட்டா பாரம் நீங்கிட்டு, சுகவீனம் போயிட்டு, எல்லாத்தையும் கர்த்தர் சுகத்தை தந்தார், சந்தோஷம் வந்தது, மகிழ்ச்சி வந்தது. இந்த நாள் அந்த நாளா இருக்கும். உடைய வியாபாரத்துல படுத்து ரொம்ப கவலைப்பட்டீங்களா, பெரிய லாபத்தை கட்டளையிடுவார். இதனால தகப்பனே, இந்த வார்த்தைக்காக ஜெபிக்கிறோம். நீருக்கு கொடுத்த வார்த்தை, இந்த வார்த்தையின்படி கர்த்தர் வருத்தங்களை நீக்கி, சஞ்சலங்களை நீக்கி, பாரங்களை நீக்கி, சுகவீனத்தை மாற்றி சுகத்தை கொடுத்து அவங்க எதிர்பார்த்த முடிவை கட்டளையிடுவார். நல்ல பிதாவே, ஆமென்.